ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. திருப்பி ஒரு சில ஹெல்த் ரீசன்ஸ்னால என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ அதனால தான் இந்த கேப்பு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னாவில் பண்ணுற ஒரு ரெசிபி, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணுற ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக கிட்ஸ் ஸ்பெஷல். அதாவது நம்ம வந்து இந்த சன்னா போட்டு குருமாலாம் வைக்கும்போது பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சன்னாவை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் அந்த குருமா கிரேவி மட்டும் தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ சன்னா வந்து அவங்களுக்கு சேராது. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து சன்னாவும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு இந்த கொண்டக்கடலையை, கருப்பு கொண்டக்கடலையை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, ஒரு 5 பூண்டு இருந்தால் சரியாக இருக்கும், ஒரு துண்டு இஞ்சி, இதோடய வந்து நான் மசாலாவையும் போட்டு அரைக்க போகிறேன். அதாவது 3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டோடையே அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது சாப்பிடும்போது இந்த மசாலா ஜாமா ஒன்றுனா வாயில் தட்டுப்படாது. அது மட்டும் இல்லாமல் இதை ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு தாளிச்சுக்கிறேன். கடுகு வெடித்ததும் உளுந்து செவந்ததும் 1 ஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு வந்து நீங்கள் தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை மசாலாவோட சேர்த்து அரைச்சும் போடலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அடுத்ததாக இதில் வந்து அரைச்ச வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த வெங்காயம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ அடுத்ததாக இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதங்க விடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மசாலா தூள், அதாவது கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா, ஏதாவது ஒரு மசாலா சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப லைட்டாக சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதில் வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். நான் தண்ணிக்கு பதில் நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியவே வந்து நான் அதில் சேர்த்து கொதிக்க விட்றேன். இப்போ இந்த கிரேவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கடலையை அரைச்சிக்கலாம். நான் வேக வச்ச கொண்டக்கடலையில் பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சா போதும். இப்போ இந்த கிரேவி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கொண்டக்கடலையை முழுசாக போட்டிங்க அப்படின்னா பசங்க வந்து அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அது கிரேவியோட நல்லா மிங்கிள் ஆகி கிரேவிக்கு திக்னஸும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ இந்த அரைச்ச கொண்டக்கடலையை நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வெந்த கொண்டக்கடலையை அதோட தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். இது தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கொண்டக்கடலையை வந்து அப்படியே அரைச்சி போடுறதுனால இதுக்கு தேங்காய் போட தேவையில்லை. ஏன்னா அதுவே வந்து இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துரும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதித்ததும் இந்த கிரேவி வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான கிரேவியாகவும் இருக்கும். பசங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. இப்போ கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கிவ் அவேக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னோடய சேனலில் நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். சமையல், ஃபேஷன், அப்புறம் ஆன்மீகம், டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த டாபிக் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் போடுங்க. ஸோ அது மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க பேர்லாம் நோட் பண்ணி பேப்பரில் எழுதிட்டு
குலுக்கி போட்டு அதுலேருந்து ஒரு பேர் எடுத்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ என்னோடய சேனல் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்றனால நான் ஒரே ஒரு வின்னருக்கு தான் வந்து நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன். அந்த வின்னருக்கு கொடுக்க போகிற கிவ் அவே என்ன அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த கிவ் அவேக்கு உண்டான டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ போட்ட இந்த நாள்லேருந்து 1 வீக் வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது January 21 வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனல் வீடியோஸை வந்து எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா எக்ஸைட்டிங் வீடியோஸும் கிவ் அவேவும் காத்துட்ருக்கு.